தற்போது பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் வீடை வந்து முற்றுகைக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சு இன்னைக்கு வந்து அண்ணனுடைய வீட்டை நோக்கி நல்லா நகர்ந்துட்டு இருக்க பட்சத்தில் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எப்பொழுதுமே தமிழ் தேசியம் திராவிடம் இதுக்கு நடக்கிற இப்போதைக்கு பெரிய சண்டையா இப்ப போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருட்டு வடுக கூட்டம் வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தினுடைய தேர்தல் அரசியல் களத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவான உருவாகிருக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமானோட வீடை முற்றுகை இன்னைக்கு திருமுருகன் காந்தி தலைமையில் நீங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழர் கட்சி நாங்க திட்டமிட்டு திருமுருகன் காந்தி வீடை முற்றுகையிடுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அங்க நான் இருக்கிறோம். அதாவதுங்க, ஒரு தலைவர் வீட்டை கேட்டா எல்லாருக்கும் தெரியணும். இப்ப செந்தமிழன் சீமான் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் கருணாநிதி வீடு எங்க இருக்கு, ஸ்டாலின் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா தெரியும். நான் தலைவரா அறிய போடுற ஒருத்தருடைய வீட்டை போய் நம்ம கேட்டமாக்கு கண்டே பிடிக்க முடியலங்க, கண்டே பிடிக்கல. அந்த மக்களுக்கே தெரியலங்க. அந்த மக்களுக்கே தெரியாம தான் திருமுருகன் காந்தி இருக்கிறார். அந்த ஏரியால நாங்க கிட்டத்தட்ட அடையாறுங்கிற ஏரியால தான் ஒரு வீடு இருக்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா நாங்க காலையில 5 மணில இருந்து அடையாறு 4வது தெரு, 3வது தெரு, 2வது தெரு இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டு நாங்க கேட்டு பார்த்துட்டு கொண்டுட்டோம். ஏன்னா முட்டுக்கு எதிர் முட்டு தான் சரியா இருக்கும். நீ எவ்வளவு தைரியமா இருந்தா நீ தமிழ் தேசிய தளத்துல மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய நபரை நீ வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு, அதாவது இல்லாததை